ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ். தம்ப்நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. ஸோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சு, சரி நல்ல விஷயம் தானே, இதை பார்த்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் இயர் மே மந்த்து போல் வந்து நான் இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த டைம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த டைம் வந்து நமக்கு எப்படின்னா, நடக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும். நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணால் கூட அந்த பழி நம்ம மேலே தான் வரும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது இன்னும் பிரச்சனையாக தான் போகும். அந்த மாதிரி ஒரு சில சர்டைன் பீரியட் இருக்குது. அந்த டைம் வந்து நம்மளுக்கு எல்லாமே, நம்ம சும்மா இருந்தாலும் வம்பு தேடி வரும், நிறைய பிரச்சனை வரும், உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ நம்மளுடைய மைண்டு வந்து சரியில்லை அப்படின்னாலே உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, ஃபைப்ராய்டு இதெல்லாம் வரத்துக்கு காரணம் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸே இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து தான். அது சில டைம் வந்து நம்மளே நம்மளை கெடுத்துக்குவோம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வரும். பட் அந்த மாதிரி டைமில் ஒரு முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து சரி, நான் வந்து ரெகுலராக ஒரு 6 கிருத்திகை வந்து முருகனுக்கு வந்து உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தது, அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு போட்டிருக்கேன். அதாவது 6 மாதம் தொடர்ந்து 6 கிருத்திகை, மாதம் மாதம் 6 கிருத்திகையில் போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக மெடிசன் எடுத்தும் சரியாச்சு. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கணும்ல, அந்த மாதிரி எனக்கு சரியாச்சு. ஸோ நம்ம திருப்பி இப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறோமே, ஒரு முடிவு கூட தெளிவாக எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது, சரி நம்ம திருப்பி மாவிளக்கு போடுவோம், செவ்வாய்க்கிழமை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆனேன். ஸ்டார்டிங்கில் வந்து இத்தனை வாரம் போடுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வச்சுக்கல, எந்த ஒரு வேண்டுதலும் கோரிக்கையும் கடவுள்கிட்ட வைக்கல. எனக்கு எது நல்லதோ அதை பண்ணு, என்னுடைய விஷயத்தில் வந்து எந்த ஒரு சுயநலமோ எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன நல்லதோ அதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இந்த வேண்டுதலை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக் போட்டேன், செகண்ட் வீக் போட்டேன், தேர்டு வீக்கு, ஃபிஃப்த்து வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே ட்ரிபிள் ஆகிடுச்சு. பயங்கரமாக கோவிலுக்கே எனக்கு போக பிடிக்காத மாதிரி நமக்கு வந்து பயங்கர மென்டல் ப்ரெஷர் ஆகிடும். எதுவாக வேணா இருக்கட்டும், நமக்கு வந்து அந்த விரதத்தை கண்டினியூவே பண்ண முடியாத மாதிரி கடவுள் சோதிப்பார் போல். ஸோ அதை தாண்டி நம்ம அதை போய் கண்டினியூவாக போடுறதுல தான் இருக்குது நம்மளுடைய வில் பவர். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிட்டோம், அப்படி போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு சோதனை தானே, நம்ம அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வந்துடணும்ல. ஸோ அப்படியே போக 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 நமக்கு ஒரு சர்டைன் வீக்ஸுக்கு மேலே எல்லாமே ஸ்மூத்தாக ஆகிரும். பட் அது வரைக்கும் போகிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 வாரம் கிட்ட வந்து ஓரளவுக்கு எல்லாமே நார்மலாக ஸ்டேபிளாக ஆன மாதிரி இருந்தது. நம்மளுக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துடும், நம்ம நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்குவோம், அதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிரும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறும். அதை நம்ம இப்படி தான் மாறுச்சு, இந்த ரீசன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு அப்படியே நம்ம மைண்டையே வந்து வேறு மாதிரி மாற்றிடும். அது நம்ம விரதம் இருக்கிற முறையாக இருக்கலாம், இல்லை அந்த டைம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கலாம், நம்ம மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லை அந்த டைம் நிறைய ஸ்லோகம்லாம் படிப்போம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல எண்ணங்கள் வரும். இந்த பொச்சரிப்பு, பொறாமை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். யாருக்குமே ஐயோ எனக்கு பொறாமையே இருக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும். நம்மளே ஒரு நல்ல பர்சனாக வந்து மாறிட்டு வருவோம். ஓ நம்ம நல்லவங்களாக மாறிட்டு வருமே அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரி நம்மளே வந்து நம்மளை அறியாமையே சேஞ்ச் ஆகிட்டு வருவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். பட் அது ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக எடுக்கும். இதுன்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன், லாங் ஆகும். ஆனால் அந்த
கரெக்டான அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து உங்கள எடுத்துன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதில ஃபிக்ஸ் ஆயிருவீங்க. நீங்களே நெனச்சாலும் உங்க மைண்ட் வந்து மாறாது. அண்ணா மாதிரி ஃபிக்ஸிங்கா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே வந்துரும். இப்ப இதில வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு இல்ல வெளி இடத்துக்கு வந்து நம்ம போறோம், ஒரு ட்ரிப்பு போறோம், டூர் போறோம்னா கூட நம்ம அப்படியே அங்க இருக்க ஒரு முருகன் கோயில்ல நம்ம எங்க போறோமோ, அங்க இருக்க முருகன் கோயில்ல இந்த விரதத்த அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு நடுப்புற நான் வந்து ஏற்காடு ஒரு தடவ போயிருந்தேன். அங்க மலைக்கு மேல இருக்க குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போய் நான் ஒரு வாரம் மாவிளக்கு போட்டேன். அதுக்கப்புறம் 20 வாரம் இருக்கும்போது நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். ஸோ இங்க வந்த உடனே முருகன் கோயில் வந்து எனக்கு பக்கத்துல எதுவும் இல்ல. ஸோ 2 வாரம் மட்டும் வீட்ல போட்டேன். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருந்தது. அங்க தான் போயிட்டு என்னுடைய லாஸ்ட் வாரம் 27வது வாரம் விரதம் வந்து இங்க வள்ளி தெய்வ யானையோட ஒரு முருகன் கோவில் இருந்தது. அங்க வந்து நானு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 27 அப்படிங்கிறது வந்து முருகருக்கு 27 நட்சத்திரம் இருக்குல்ல, எனக்கும் வந்து மைண்டு ஒரு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம விரதத்த வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 வாரம் அப்படின்னு நானா தான் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த விரதம் எடுக்கிறது இருந்தா நீங்க 6 வாரம் எடுக்கலாம், 9 வாரம் எடுக்கலாம். இல்ல நான் முன்ன சொன்ன மாரி 6 கிருத்திகை, 6 சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். ஸோ இத வந்து நான் எப்படி கோவில்ல போட்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அத வந்து ஒரு சின்ன குழந்தைங்க துணி இல்லைன்னா ஒரு சுத்தமான கிளாத்து இதில நல்லா காய வச்சுட்டு மிக்ஸியில சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைக்கணும். கொரன்னுலாம் இருக்கக்கூடாது. நல்லாவே ஃபைனா அரைக்கணும். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து நான் இந்த வீடியோல காட்டின மாரி நல்லா கெட்டியா பெசையணும். விரிசலும் விடக்கூடாது, இலகியும் போகக்கூடாது. அந்த மாரி கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, விளக்கு நீங்க ஒரு கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு போறீங்கன்னா கூட அப்படியே இருக்கும் உடையாம. ஸோ இந்த மாரி விளக்கு பண்ணிட்டு, இதில நல்லா சுத்தமான பசு நெய், எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நெய்யே யூஸ் பண்ணுங்க. நல்லா பசு நெய், ஏன்னா அப்பதான் வந்து அந்த விளக்குல நல்லா நின்னு எரியும். ஸோ நெய் யூஸ் பண்ணிவிட்டு பஞ்சுத்திரி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். அப்புறம் கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு ஊதுவத்தி, கொஞ்சம் பூவு, அதுக்கப்புறம் கோலமாவு. கோவிலுக்கு போயிட்டு சரவண பவ கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே 2 மாவிளக்கு வச்சுட்டு அந்த பூவு ஊதுவத்தியெல்லாம் காட்டி ஏற்றி வச்சுட்டு வந்துடுவேன். இதை வீட்டில் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் பண்ணுவேன். 27வது வாரம் மட்டும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் வச்சு சாமி கும்பிட்டு கோவிலையும் பிரசாதம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்படி தான் வந்து நான் நிறைவு பண்ணேன். அதே மாதிரி 27 வாரம் முடிஞ்சு ஒரு நடந்த பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா, முருகரை கும்பிடுற எல்லாருக்குமே ஒரு படை வீடும் கனவு தான் நமக்கு போகிறது. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நான் என்னுடைய 27 வீக்ஸ் விரதம் முடிக்கிறேன். அடுத்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வர்றதுக்குள்ளேயே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எதர்ச்சியாக பேசி அந்த 1 வீக்கில் சடனாக பிளான் பண்ணி திருச்செந்தூர் போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே திருச்செந்தூர் பார்த்தேன். அடுத்த டியூஸ்டே அதாவது 28 27 முடிச்சுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலை முருகனையும் பார்த்தேன். அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து அந்த முருகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வாங்கலை, முருகராக இஷ்டப்பட்டு வந்தார். நான் ரொம்ப சந்தோஷமாக அவரை வச்சு கும்பிட்றேன். ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நிறைய பூஜை பொருள் வச்சுருந்தா அதை நம்ம சுத்தம் பண்ணணும், ரெகுலராக பூஜை பண்ணணும். அதனால் ரொம்ப மினிமலாக தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். முருகரும் சரி, அந்த குட்டி முருகர் விக்கிரகமும் சரி, அது வந்து ரீசெண்டாக துருக்கு காது குத்தும் போது அதில் கிஃப்ட்டு வந்துருந்தது. ஸோ நம்மளை தேடி இப்படி ஆசையாக ஒரு குழந்தை வரா மாதிரி என்னை தேடி என் பையன் மாதிரியே என்கிட்ட வந்த முருகரை வச்சு நான் கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் அவரை நேசிங்க. பதிலுக்கு அவர் நேசிக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் 100%. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹெல்த்து தான் நமக்கு வெல்த்தே. ஸோ நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்புல எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் காரணம்னா இந்த கர்மாலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் நம்மளை அடிக்காமல் இருக்க கடவுளுடைய அருளும் வேணும். ஸோ நீங்களும் இந்த விரதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும்.